சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. என்ன குஷ்பு மேம், நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன, நீங்க எப்போ ஹீரோயின், நல்லா தான் இருப்பீங்க. பாக்கியராஜ் சார், உங்களை கேட்கவே வேண்டாம். இந்த பக்கம் குஷ்பு மேம், அந்த பக்கம் அர்ச்சனா மேம், நீங்க நல்லா தான் இருப்பீங்க. அர்ச்சனா மேம், உங்க மேக்கப்பை பார்த்தே தெரியுது நீங்க ஹாப்பியா இருக்கீங்கன்னு. ஆனா என்ன பாத்தீங்களா, அப்பனே ஈஸ்வரா. டேய், உன் அப்பா பேரு மயில்சாமி, அப்பனை மாத்தாத. யோ, நான் கடவுள் கூப்பிட்டேன். அப்பனே ஈஸ்வரா, நான் ஹன்ஷ்கா கூட டூயட் போன்னு நான் கேட்டேன். மத்தியானம் கொஞ்சம் குஸ்கா கொடுன்னு கேட்டேன். நான் பாடியோன்னு சொல்றேன். சப்பானி மாதிரி கோமணத்தோட விட்டுறான்னு சொல்றேன். இது கூட செய்ய மாட்டியா? உன் கண்ணை என் பக்கம் வீச மாட்டியா? என்ன கண்ணை வீசன்னு பார்த்தா கண்ணை கிழங்கு வீசுற ஈஸ்வரா? பக்தா, எழுது பத்தா? யோ, இப்பதான் மணி 7 ஆகுது. இன்னும் தூக்க கலையிலையா? பக்தா, நான் உன்னைத்தான் கூப்பிட்டேன். யாரையா நீ வேஷம் கட்டிட்டு வந்திருக்க? அதான்டா, கடவுளே வரமாட்டியா வரமாட்டியா உயிரை வாங்குவீங்க. அப்படியே வந்தா யாருன்னு கேட்டு அசிங்கப்படுத்துவீங்க. இதே வேலையா போச்சு உங்களுக்கு. உண்மையிலே பரமசிவன் தானா? ஆதாரத்துக்கு ஆதார் கார்டை கண்ணாதான் நவ்வியா, நான் தான் பரமசிவன். இந்தா பாத்துக்கோ. என்னது பரமசிவன் பரங்கி மலையா? சாரி, சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக். இந்த போட்டோவை பார்த்தா கூட உன்ன மாதிரியே தெரியலையே. ஆதார் கார்டில் அவன் மூஞ்சிடா, அவன் மூஞ்சி மாதிரி இருந்திருக்கு. என்னமோ புதுசா கேட்குற. சரி சரி, சீக்கிரமா விஷயத்த சொல்லு. இன்னைக்கு 20 பக்தர்களை மீட் பண்ணி டார்கெட் அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்கு. கமான் சீக்கிரம். அப்படின்னா குளுக்கல் முளையில தேர்ந்த 20 பக்தர்கள் நானும் ஒருத்தனா? பரமசிவன் அவுத்ராதரா, உள்ள தட்டி போடலடா. கடவுளே, நான் நல்லா இருப்பேனா? இந்த மூஞ்சி வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். ஈஸ்வரா, நான் அதை கேட்கல. வாழ்க்கையில நல்லா இருப்பேனா? ஏன்டா, நான் கிளி ஜோசியம் பார்க்குறேனா இல்லை கம்ப்யூட்டர் ஜோசியம் பார்க்குறேனா? வாழ்க்கையில் நல்லா இருப்பானான்னு என்கிட்ட கேட்குற? உனக்கு என்ன பெருசு சொல்லியா தரணும்? நான் உன்கிட்ட பெருசா என்ன கேட்டேன்? என் கல்யாணத்துக்கு கொஞ்சம் பணம் வேணும் தானே கேட்டேன். ஏன்டா, நான் என்ன கோயிலுக்கு முன்னாடி பேங்க் கார்டாக வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன்? என்கிட்ட வந்து பணம் கேட்குற? உனக்கு பணம் வேணா உழைச்சி சம்பாரி, இல்லை நீனே உனக்கு தெரிஞ்சவங்கிட்ட போய் கடன் கேளு. ஈஸ்வரா, நீயா அப்படி பேசுற? இதை விட கேவலமாகவும் பேசுவேன். இந்த கெட்டப்புக்கு ஒரு மரியாதைக்கு கம்மியாக பேசுகிறேன். ஏன்டா, கருப்பு பணத்தை கொண்டு வந்து ஏன் உண்டியில் போடுவீங்க? ரைடு வந்தால் என் மரியாதை இன்னாடா ஆகுறது? இதில் காசு கொடுத்தாதான் ஸ்பெஷல் தரிசனம். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவ தான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.